பின்னாடி வேதிஸ்தர்கள் இல்லையோ, பின்னாடி சபிக்கப்பட்டவர்கள் இல்லையோ, அந்த ஆடுறவங்கெல்லாம் செலக்ட் பண்ண பீப்புள், எலெக்ட் பண்ண பீப்புள். அவங்கள வச்சு எந்த சபை போனாலும் நீங்கள் ஆடிடணும். ஆட்டுறது தான் அவ்வளோ வேலை. ஆண்டவர் அம்மிக்குலை வச்சு ஆட்டிடுவார். கையை தட்டுங்க. அடுத்தபடியாக அவர் அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன். யூடியூபில் வந்ததுதான் 2 சொல்லுகிறேன். ஞானஸ்தானம் சம்மந்தப்பட்டது. பொதுவாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது எந்த ஆம்பளையும் நிற்கக்கூடாது. பெண்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இல்லை, ஆண்கள் எடுக்கும்போதும் பெண்கள் நிற்கக்கூடாது. 2 பக்கம் நிற்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு உடன் இருக்கிற ஒரு ஸ்திரீ இருக்கலாம். ஏன்னா ஊழியக்காரர் கையை வச்சு விடுவான், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பித்தம் கொண்ட ஊழியக்காரர்கள். இங்கே ஒரு தொட்டியில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அநேக ஆண்கள் நிற்கிறார்கள், அதிகமாக ஆண்கள் நிற்கிறார்கள், கொஞ்சம் பெண்களும் இருக்கிறார்கள். ஒரு வாலிப பிள்ளை ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஊழியக்காரன கையில் என்ன இருக்கணும்? பிரதர் சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கலாம் இல்லையா? இல்லை சும்மா நிற்கலாம். இவர் என்ன பண்ணார்? அந்த ஞானஸ்தானம் பண்ண அந்த 2 பொண்ணுக்கு 2 கையும் சேர்த்து பிடிச்சிட்டார். இப்படி சூப்பர்ல மயக்கும் கூது, அதுக்கும் பிடிக்கல. 2 கையும் சேர்த்து பிடிச்சிக்காரு. நாங்களாம் புருஷனாக இருந்தால் பின்தலையில் என்ன கொடுத்துருப்பேன், அடியை கொடுத்துருப்பேன். அவள் இழிச்சவாயம் புருஷன் பார்த்துக்கிட்டு தான் நின்று இருப்பான். 2 கையும் பிடிச்சி நிற்கிறார். தலையில் கை வைக்கிறதே கொஞ்சம் அபூர்வமாக தான் வைக்கணும் பெண்கள் தலையில். என் தலையில் வச்சாதான் பே ஓடுமா, ஏன் இப்படி வச்சா ஓடாதா? சரி, அதுக்கு மேலே அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான். அந்த பொண்ணு நீச்சல் அந்த அது நெடுஞ்சான் கிடக்கிறாள். இவருடைய வலது கால் பெண்ணுக்கு முதுகு அடியில் இருக்குது. அவன் நிற்கிறான், கை இப்படி தான் இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. தண்ணியில் ஒரு பொண்ணு உடையோட நனைந்தால் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நேரமா ஒரு செகண்ட் ஞானஸ்தானம் கொடுத்தோம், போய் திரும்பி போயிடுவோம், ஓடிடணும். திரும்பியே பார்க்கக்கூடாது அந்த ஸ்திரியை. ஏன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் நிற்கிறான். ஆஹா, உடனே எல்லாரும் கையை தட்டுறாங்க ஒரே ஸ்திரிக்கு. நான் ஒரு கிளையை குறுக்க வச்சு இப்படி பண்ண முடியுமா அவனால்? ஒரு கிளை ஞானஸ்தானம் இப்படி பார்த்து நீ கையை பிடிப்பாடா, நீ பிடிப்பானா? அதான் பித்தங்கொண்ட ஊழியக்காரர்கள். வாலிப ஸ்திரீனா முதுக கீழே உன தாங்கல் வேணும், இல்லை காலு. அப்போ இச்சை கொண்டவன் தானே, பந்து கிறிஸ்து தானே. எல்லாரையும் பார்க்க விடுறான். எல்லாரும் பார்க்கலன்னா வேற மாதிரி நடந்திருக்கும். இதான் இன்றைய சூழ்நிலை. கையை தட்டுங்க. அல்லேலூயா. அடுத்தபடி நான் டிவியில் நான் அடிக்கடி நான் ஒளிபரப்புவேன். ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பாஸ்டர். அவர் ரொம்ப உயரமாக இருப்பார். ஒரு கருங்குறுக்கு மாதிரி ஒரு பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் மணி வச்சுருக்காரு கையில். என்ன வச்சுருக்காரு? மணி. இந்த ஆர்சிக்கார் கையில் மணி இருக்குல்ல, அந்த மாதிரி மணி வச்சுருக்கிறாரு. மணி வச்சுட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இவர் அவருக்கு மொழியில் என்ன சொல்லி நமக்கு புரியல. சொல்லிட்டு என்ன பண்ணார்? அவனுக்கு தலையை பிடிச்சி அடிக்கிறாரு. அவன் தலையை அடிச்சுட்டே இருக்காரு. அவன் தலைவலியில் கஷ்டப்படுறான். போதாக வரைக்கும் கடைசியில் அவன் தலையை பிடிச்சி அவனுக்கு மொழியில் என்ன சொல்லிட்டு அங்கே தலைக்கு அங்கே முக்கி வச்சாச்சு. இவனை 2 காலும் புடைக்குது, உயிர் போகிறதுக்கு புடைக்குது. அவனுக்கு 2 காலம் பிடிச்சி அமைக்க வச்சுருக்காரு. பச்சை மட்டும் போல அந்த மணியை வச்சு தலையில் அடிக்காரு. இதான் ஞானஸ்தானம். அவன் பார்த்தான், மூச்சு திணறி அவன் எழும்பி அந்த நெடுஞ்சான் தலையை ஓங்கி அடிக்கிறான். அடித்து துரத்துறான். டிவியில் அடிக்கடி போடுவோம், பார்த்துக்கிடுங்க. ஊழியக்காரன் ஓடிட்டே இருக்கிறான். இவன் விரட்டி அந்த ஆற்றில் அடிக்கிறான். தொட்டியில் இல்லை, ஆற்றுல. அவனும் ஊழியக்காரன். அதே அறிவுகட்ட ஊழியக்காரர்கள், அறிவுகட்ட தீர்க்கதரிசிகள். அவள் திங்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க லாயக்கு. விதைக்கணும், செம்மையா விதைக்கணும். நீ திருந்துறியா இல்லையா? நீ நாளைக்கு வரலையா? பாருங்க, எனக்கு ஊழியம் தெரியும்ல. இன்றைக்கி வந்தால் நாளைக்கு இதில் பாதி பேர் அடுத்த சண்டே காணாது. ஓடித்தப்புற காலங்கள் இது. அவன் அப்படி அறன்னு அறுத்துருவான். சீக்கிரம் விடுவான். நான் ஆண்டர் சொன்னால் தான் விடுவேன், நீங்கள் கேட்டாலும் விட மாட்டேன். அல்லேலூயா. ஆகவே விதைகள் செம்மையாக விதைக்கப்பட வேண்டும். பித்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அறிவு கெட்டவர்களாக இருக்கிறார்கள்.
இப்போ பரலோகத்தினுடைய மேடை இது இல்லையா? பரலோகத்தினுடைய மேடை. இங்கே நடனம் ஆடலாமா? ஊழியக்காரர்கள் நடனம் ஆடுவாங்க. இன்னும் அந்த கிறிஸ்தவத்தை பேசணும்னா யூடியூப்பில் பாருங்கள். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சபை, ஒரு 5000 பேர் உட்கார்ற சபை. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், எல்லோரும் எக்காலம் ஊதுவான், இப்படி கை வைங்கான்னு. உடனே இந்த 90 வயசு கிளவி இப்படி வைக்கிறான். அடுத்து ஊதுங்க, கிழக்கு பார்த்து ஊதுங்கான்னு. உடனே ஊ ஊ ஊ. அடுத்து இந்த பக்கம் ஊதுங்கான்னு. அடுத்து இந்த பக்கம், அடுத்து பின்னாடி. எல்லாரும் ஊதுணும். என்னையா இது? எக்கால சத்தம் கேட்கும் இந்தியாவில் யுத்தம் உண்டாகும். அது உண்மை. அதுக்கு இப்படியா ஊதி காட்டுறது? சர்ச்சில் திருத்தல பார்க்கணும். யுத்தம் வருதுன்னு செத்து போக முன்னாடி திருந்திருன்னு சொல்லணும். சரி, எதுக்கு மேலே போட்டு இன்னொரு ஊழியக்காரன் கையை பிடிச்சி நடனம் ஆடுங்க. கையை பிடிச்சி இப்போ என் பொண்டாட்டி கிட்டே இருக்கா, என் பொண்டாட்டியை கையை பிடிச்சி நடனம் ஆடுறது நல்லது. எல்லாரும் அவன் பொண்டாட்டியை கிட்ட பக்கத்திலே வச்சுருக்கிறான். அப்போ எல்லோரும் கிட்டே இருக்கிற பெண்கள் எல்லாம் கையை பிடிச்சி நடனம் ஆடணும். மறுநாள் தொட்டு செல்ஃபோனில் நிறைய ஃபோன் வரும். நீங்கள் கையை பிடிச்சிக்க, எனக்கு கரண்டு மாதிரி வந்துருச்சு, என்னத்தான் வச்சுருக்கீங்க? என் புருஷன் எத்தனையோ முறையே கையை பிடிச்சா ஏன்னு கேட்கல. டெட் பாடி, நீங்கள் ஜீவனுள்ள பாடி, நம்ம லவ்வை டெவலப் பண்ணிடுவோன்னு. அநேக பாவத்திற்கு விதைய விதைக்கிறார்கள் பித்தங்கண்ட ஊழியக்காரர்கள். அடுத்த நேரம் ஊழியக்காரன் கோயம்புத்தூர்லாம் அதெல்லாம் பார்க்கணும். பிசிலடிங்க. அந்த சாமியார் சொல்லி முடிக்கும். அந்த சாது சாமியார் அவன் ஓ போடுங்க, ஓ போடுங்க. அது டிவி என்ன? ஏஞ்சல் டிவி. ஓ போடுங்க, ஓ போடுங்க. அது சினிமாவில் விக்ரம் போட்டான். ஓ, இவர் திருவிழா போடுறாரு. சும்மா இருக்கிற விசுவாசிகளை பார்த்து ஓ போடுங்க. நீங்கள் ஓ போட்ட என்ன ஆகும் சார்? எப்படி வேதத்தை அசிங்கப்படுத்துகிறார்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், பிலிப்பில் சொன்னார் 3:2, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரனுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நாய் என்ன கிடைக்குதுன்னு செய்யும்? அவை காலம் கொடியது என்பதனை இவைகள் காட்டுகிறது நமக்கு. எல்லோருக்கும் ஜனங்கள் திரள வேண்டும், உண்டியல் நிறையணும். அதுதான் அவங்களோட நோக்கம். சத்தியத்தை விதைக்கணும், சத்தியத்தின்படி அறுவடை செய்யணும், பரலோகத்துக்கு மக்கள் போய் சேரணும் என்பதற்காக விதைப்பதில்லை. ஒருத்தன் சொல்கிறான், இன்னொரு ஊழியக்காரன் ஒரு குள்ளமாக இருப்பான், பேர் ஒன்றும் தெரியாது எனக்கு, நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க. நடனம் ஆடினாதான் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு தருவாராம். நடனம் ஆடணும், முதல்ல கையை பிடிக்கணும், அடுத்து நடனம் ஆடணும். உடனே அந்த கிழவியும் ஒரு பாலிய பையனும் பிடிச்சி நடனம் ஆடணும். இப்படி ஆடணும், எல்லாம் கூட்டமே ஆடுது. ஆடு நடனம் கற்றுக்கொள்ள நடனம் ஆட தெரியாதவங்க யூடியூப்பை பார்த்து நடனம் கற்றுக்கொண்டு வாருங்கன்னு ஒரு பாஸ்டர். இவன் கையிலெல்லாம் அவன் கிடைக்கணும், அவனை உப்புமா கிண்டி இருப்பேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை அசிங்கப்படுத்துகிறார்கள். சபைனா பக்தி இல்லையா? பக்தி பெருகணும், பயம் வரணும், பயம் வரணும் உங்களுக்கு. தேவனுடைய வார்த்தைகள் நடுங்கணும். இல்லைன்னா சிங்கத்தை போல அவர் கர்ஜிக்கிறவர், சிங்கத்தை போல பட்சிக்கிறவர். அல்லேலூயா. எரேமியா 8:17 என்ன சொல்லுகிறது? ஒருவர் வாசிக்கலாம். மெய்யாய் தடைகட்டப்படாத கொள்ளிவாய் சர்ப்பங்களை நான் உங்களுக்குள்ளே அனுப்புவேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 17:25 என்ன சொல்லுகிறது? 2 ராஜாக்கள் 17:25 அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவர்களில் சிலரை அது கொன்று போட்டது. ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட தண்டனைகளை அனுப்புவார். நேட்டி தான் விளையாட்டு போக்கில் ஒரு யூடியூப்பில் இருக்கும்போது, யூடியூப் சில நேரம் நான் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், திடீர்னு ஒரு சிங்கம் வந்து
அப்படி கரையிலிருந்து அப்படி ஜம்பன போட்டுக்குள்ளே வந்து அவனை அமுக்கி பிடிச்சி தண்ணியில் வச்சு கொண்டு போகுது. ஒரு நொடி பொழுது மரணம். இதுதான் வாழ்க்கை. அடுத்து 2 பெண்கள் ஒரு காயல் டேம் தண்ணி இருக்குல்ல, அதில் கரையோரமாக செல்வி எழுதுனீங்க. செல்வி இது உள்ளே கடந்த முதலைக்கு பிடிக்கல. 2 பொண்ணு இருக்கா, அதில் ஒன்று ஒழுங்காக ட்ரெஸ் கொடுத்துருக்கு, ஒன்று அரைக்குறை ட்ரெஸ் கொடுத்துருக்கு. அதாவது முழங்கால் கீழே ட்ரெஸ் இல்லை, அதுக்கு மேலேயே ட்ரெஸ்ஸு, தொடையெல்லாம் அப்படி நச்சுன்னு தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா. முதலை கண்டா பிடிக்குமா? முதல்ல அப்படியே வாயை பிளந்து ஸ்வைன்னு உள்ளே போய் அந்த பொண்ணை மட்டும்தான் உள்ளே போட்டுட்டு கொண்டு போச்சாட்டு உள்ள. மற்ற செல்வி எடுக்க ஸ்தம்பிச்சு நிற்கிறான். கர்த்தர் கொடுக்கிற தண்டனை என்ன வாசித்த இன்னைக்கு? அவர் கொடுக்கிற தண்டனை பற்பல ரூபத்தில் வரும். நம்ம செய்கிற பாவங்களுக்கு தக்கதாகவே வரும். ஆகவே தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அவரவர் மனந்திருந்தி பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். காசு கொடுத்தா மன்னிப்பு கிடைக்காது. மனம் திருந்தி பிரமாணத்தை உட்கொண்டு கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தி அவர் பாதத்தில் நின்றால் அவர் என் மகனே என்று சொல்லுவார், என் மகளே என்று நிச்சயம் சொல்லுவார். வாசி. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்தின் வஸ்திரம் தரிக்கிற, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் துணியே போட மாட்டாங்க, ஊழியக்காரர்களே துணியை போட மாட்டாங்க. பாடு. தரிக்கிற யாவரையும் விட்டு வைக்க மாட்டார். அது ஊழியக்காரலாக தான் சரி. ஒழுங்கற்று நடக்கிற யாவரையும் கர்த்தர் தண்டிப்பார். தண்டனை தான், மன்னிப்பு கிடையாது. இனி மன்னிப்பு உண்டா இல்லையான்னு எரேமியா 13:14 வாசித்து பார்ப்போம். எரேமியா 13:14. பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். மன்னிப்பதும் இல்லை, உன்னை தப்ப விடுவதும் இல்லை, உனக்காக நான் இறங்குவதும் இல்லை. கேட்டால் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நம்ம ஒதுக்க முடியுமா? சங்கீதம் வாசிக்காமல் இன்றைக்கு வேதம் உண்டா? நீதிமொழிகள் இல்லை என்றால் வேதம் உண்டா? ஆபிரகாம் இல்லை என்றால் உண்டா? எல்லா கதாபாத்திரம் உங்களுக்கு வேண்டும், ஆனால் வசனம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். அதான் அந்த கிறிஸ்து கடைசியில். அதெல்லாம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பற்றி எது சொல்லுகிறது? பழைய ஏற்பாடு மெய்யான தேவனுடைய மகா பயங்கரங்களை பார்க்க முடியும். பாவம் செய்தவர்களுக்கு எப்படி தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாடில் மன்னிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். மனம் திருந்துறவனுக்கு கொடுப்பேன், கீழ்ப்படுகிறவனுக்கு கொடுப்பேன், பொருத்தனை வரிகளை செலுத்துறவனுக்கு கொடுப்பேன். அவனவன் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்குறேன், 10,000 ரூபாய்க்கு பைக்கு அடகு வச்சு விபச்சாரத்துக்கு போனவன் நான். அதே 10,000 ஆண்டவர் கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்துருக்கலாம்ல. அவள் வேசித்தனத்துக்கு லட்சக்கணக்கில் இன்றைக்கி ஆட்கள் பணம் செலவு பண்ணுவாங்க. கர்த்தருக்கு கொடுப்பாங்களா காணிக்க? கர்த்தருக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. நியாயமான கேள்விதான். நம்முடைய பாவங்களுக்காக தான் கொடுக்க போகிறோம், நீ திருந்துறதுக்கு. இப்போ மல்கியா 3:3 சொல்லி இருக்கிறாரு, சகல கோத்திரத்தாருடைய காணிக்கையும் எனக்கு பிரியமாக இருக்கும். நீ நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி உன்னை பொன்னை போலோ வெள்ளியை போலோ போட முடிவேன் என்று மல்கியா 3:3 சொல்லுகிறது. ஆகவே ஆற்றுல குளிக்க போகிறோம், சோப்பு இல்லாமல் போவோமா? துணி துவைக்க போகிறோம், சோப்பு இல்லாமல் போவோமா? இவைகளெல்லாம் பரிசுத்தமாக சோப்பை பயன்படுத்தீர்கள். நான் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த சொல்லுகிறேன். வசனத்தின்படி தான் ஆசீர்வாதம். யாருக்காவது வசனத்தை அனுப்பாமல் ஆசீர்வதிப்பாரா? அனுப்ப மாட்டார். இப்போ நீ வலது போகிறோம் இடது போகிறோம் இடங்கொண்டு பெருகுவாயின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம்தான். அன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? 10 பைசைக்கு வாக்கு இல்லை, 10 ரூபாய்க்கு நமக்கு முடியல. ஆனால் சொல்கிறதுனா, நீ இடது போகிறோம் வலது போகிறோம், நீ பழகி இடங்கொண்டு பெருகுவாய். பிற்காலங்களில் இந்த வார்த்தை நிறைவேறும். ஏசாயா 58:11 58:8 என்ன சொல்லுகிறது? விடியற்காலை வெளிப்ப போகிற சுகவாழ சீக்கிரம் துளிர்விடும். இப்போ நமக்கு விடிய காலம் தூக்கமே கிடையாது. விடியற்காலம் வெளுப்புனா பரிசுத்தமாக இருக்கும்.
இல்லையா? சூரியன் உதிக்கும் போது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அதே மாதிரி சூரியனைப் போல பிரகாசிக்கிற நாள் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 58:11, வறட்சியான காலங்களிலும் நீ நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போல் இருப்பாய். நம்மகிட்டனா ஒரு ரூபாய் இருக்காது. ஒரு எஸ்டேட்டுக்கும் சொத்துக்களுக்கும் ஆஸ்திகளுக்கும் நம் அதிபதியாக கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லவர். எளிமையில் இருப்போம். ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை அருந்த கொடியை போல் இருந்தோமே, அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை பாலைவனமாய் இருந்த எங்களை உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது. இந்த பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி அனுப்புங்க தகப்பனே. படி இறங்கும்போது சரீரத்தில் ஒரு வியாதி இல்லாமல் இறங்கும்படியான அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க தகப்பனே. ஒரு பாவம் இராதபடிக்கு படி இறங்கி செல்ல நீர் கிருபை செய்யும் தகப்பனே. சாபத்திலும் பாவத்திலும் ஆண்டவரே யாரும் சாகாதபடிக்கு நீரே காத்திருளும் ஆண்டவர்.